நான் ஒரு மகா பாவி, பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு வரேன். கண்கண்ட தெய்வமா உங்களை நினைச்சு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னா தெய்வமே என்ன மன்னிச்ச மாதிரி நீங்க தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும். இங்க என்ன சொல்றேன்? இதுக்கெல்லாம் நான் தானா கிடைச்சேன். அக்கவுண்ட் டாலி ஆகாம அப்பப்போ அல்லாடின்னு இருக்கு. வேலை நிறைய இருக்கு சார். மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ். அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இது வேறயா? என்ன சத்தியம்? நான் கன்ஃபஸ் பண்ண போறதெல்லாம் நீங்க வெளியில யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. ஏன் உங்க மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது. நான் ஆத்துக்காரிட்டு எதையுமே மறைக்கிறது இல்லை. ஏன் இப்படி என்ன சோதனை பண்றேன்? மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. சரி சத்தியம். சண்டாளா, நான் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கேன். நீ பண்ணின பாவத்தையெல்லாம் ஏன்டா எந்த அலையில கட்ட பாக்குற? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. என்ன நீ அதிகாரி, நான் கைகட்டி சேவகம். உங்க பிரச்சனை என்னங்கிறத சொல்லுங்க. சொல்றேன். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இது ஆபீஸ், ரொம்ப பவித்திரமான இடம். உங்க பாவ மன்னிப்பு இங்கேயா வச்சுக்கணும்? இதுதான் சரியான இடம். இங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. மனைவிக்கு துரோகமே செய்யாத ஒரு ஃபெய்த்ஃபுல் கணவனா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஆசைப்படுறேன். ஆனா அது பிராக்டிக்கலா முடியல மிஸ்டர் ஐயர். உண்மை சொல்றேனே, மத்த பெண்களை மனசுல நினைச்சுக்கிட்டே தான் நான் என் மனைவியே கொஞ்சறேன். இதுவே துரோகம் இல்லையா? கர்மம் கர்மம். ஒசரமான இடத்துக்கு வந்துட்டு கீழ்த்தரமான விஷயத்தை சொல்ற. நீச்சா, பாப்பி, துஷ்டா. மேல சொல்லுங்க, கான்கிரீட்டா சொல்லுங்க. இன்னொரு பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சுட்டு இருக்கேடா? அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், வெறும் நட்பு தான். அது ரொம்ப வேக டைம் ஆச்சே. பட்டுமேடாமிலும் தான் இருக்கு. ஆறுன்னு சொல்லுங்க. மாதவின்னு ஒரு பொண்ணு என்ன பார்க்கணும்னா முருகாசரணம்னு ஒரு லெட்டர் போடுவா. அதுக்கு முடிந்தால் வரவும்னு அர்த்தம். இன்டெலெக்சுவல் கம்பெனி போய் பேசிக்கிட்டு இருப்பேன். இட்ஸ் an obligation, அவ்வளவுதான். சரி, ஓப்ளிகேஷனோட தான் நிக்கிறது, அதுக்கு மேல போயிலையே. ஆனா மனசு சுத்தம் இல்லையே சார். சப்கான்சியஸா ஒரு கெட்டெண்ணம். அடிபடவா? சொல்லுங்க. உதாரணமா சொல்றேனே, அவளுக்கு பர்த்டே, ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சா வீட்டுக்கு போனேன். மாதவி வீட்டுல இல்ல. வீட்டுக்கு என்ன காவலா வச்சுட்டு தண்ணி போட போயிட்டான் சார் அவ புருஷன். காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வர்ற சத்தம் கேட்டது. ஒரு ஐடியா தோணுச்சு. திடீர்னு அவளுக்கு முன்னால போய் அவளை ஆச்சரியப்படுத்த நினைச்சேன். அவளும் அதே ரூம்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டா சார். ஐயோ, அப்புறம்? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அவன் நிதானமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுக்க ஆரம்பிச்சான். யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு. ராம 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 ராம. அண்ணியன் மனைவிய பிறந்த மேனியா பாத்துட்டேன் சார், பாத்துட்டேன். சிவசிவா, அவ விழாவுல 4வது எலும்பு கீழே ஒரு பெரிய மச்சம். எனக்கு ரொம்ப முக்கியம். பகவானே, உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு. இங்க ஏறுத்துறா ராஸ்கல். இந்தாருங்க, அனிமாரு ஒரு பிரசாதம் இட்டுக்குங்க, மோகத்தை குறைக்கும். இங்கே இருந்து உன்னை கீழே பிடிச்சதா என்ன பாப்பி? என்ன மிஸ்டர் ஈஸ்வரியர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பே சரியில்லை, ஒரு வாரம் லீவ் வேணும். ஏன், என்ன உடம்புக்கு? என்ன கேக்குறாய் பாவி? நீ இறக்கி வச்ச பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன்டா. அதான் லீவ் அப்ளிகேஷன்ல எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். மறுக்காம லீவு கொடுங்க சார். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இங்கேயே இருக்கேன். ஏன், என்ன பார்த்தா பயமா? இல்லையா பின்ன, பக்கத்துல வந்தா பாவ மன்னிப்பு கேட்பேன். அதான் ஆபீஸை விட்டே போறேன். லீவ குடுறா. ஒருவேளை தொத்தி வியாதியா இருந்தா அதான் தள்ளியே நிக்கிறேன். ஓகே, அப்ப ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உங்க வீட்டுக்கு நான் போன் பண்றேன். ஆபீஸ் விஷயத்தை மட்டும் போன்ல வச்சுங்கோ. அந்தரங்க விஷயம் எல்லாம் போன்ல வேண்டாம். சிரிப்புத்தா பொம்மநாட்டி எல்லாம் மேல வந்து விடுறேன். வரேன்டா ராட்சசா. வரேன் சார். ஓகே.
ஹலோ 444555 யார் பேசுறது? உன் சக்கரத்தி பேசுறேன்டி. அப்படி விட. யார் யார் யாரு யாரடி நீ? பல்ல வடப்ப. நேக்கு என்ன வயசு ஆறு தெரியுமா இல்லையா? 40 ஆறுது. இந்த எரும வயசுல உனக்கு என்னடி சின்ன பையனோட சல்லாபம்? போடு போடு. சல்லாபமா? நானா? அறிவு கட்டவளு சண்டாளி. என்னடி சொல்ற? யார திட்டுறாய்? யாரோ சூர்பனக வீம்புக்கு போன் பண்ணி வம்பு கேக்குறா. கொண்டா போனே. ஏண்டி காடு கட்டவள, ஏண்டி இப்படி குடும்பத்தை கெடுக்கிற ராட்சசி? பாவி துஷ்டா, யாரா நீ? ஆரா குப்படி? போம ஆம்பளை மாதிரி குரலை மாத்தி பேசினா பயந்துருவோமா? பல்ல தட்டி பல்லாங்குழி ஆடுவேன். ஊர்ல கண்ட மாதிரி பேசினா அரைஞ்சு விடுவேன். அரோ தடி ஆம்பளை பொம்மநாட்டி நீ. இங்க குடுங்க. ஹலோ, அவளேதான். ஏண்டி நீதானா? பிசாஸ் பிசாஸ். சிவசிவா சிவசிவா, பாவி கிரகஸ்தா, சிவசிவா சிவசிவா சிவசிவா. நேரங்கட்ட நேரத்துல ஏன் இப்படி ஸ்நானம் பண்ற? இது என் வீடு, நான் எப்ப வேணாலும் ஸ்நானம் பண்ணு. போடி உள்ள. யாராவது செத்து போயிட்டாளா? ஒருத்த சாக மாட்டேங்கிறாண்டி, அதுக்காக. யார் அந்த பாவி சொல்லுங்களேன். மாட்டேன். என் உத்தியோகம், என் கௌரவம், என் தலையெழுத்து சம்பந்தப்பட்டது. ஏன் என்னன்னு கேட்க கூடாது. போடி உள்ள. எப்ப பார்த்தாலும் எம் வீடு, எங்க வருவோம், எம் பணம், என் தலையெழுத்து. நம்மதுன்னு ஒரு தடையாவது சொல்லிருக்கேன். கண்ணகி, மாதவி, பார்கவி, அருந்ததி, ஏபடியில தொந்தரவு. போயிடுங்க. கண்ணகி, மாதவி, அருந்ததி, பார்கவி. என்ன பகவான் நாமாவே சொல்லிட்டு இருப்பேளே, இவெல்லாம் யாரு? நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி, நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி. ஏண்டா இப்படி பேத்துற? ஹலோ மை டியர் ராங் நம்பர், கற்பனை ஓராயிரம், ஒரு முறை பார்த்தால் இல்ல. நேக்கு என்னமோ பயமா இருக்கு. டாக்டர் போன் பண்ணட்டுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கியல்ல உனக்கு வாழ்வு வரும். ஐயோ, என்னென்னமோ பாட்டு பாடுறேளே. தீட்சதர் வர சொல்லி மந்திரிக்க சொல்லட்டுமா? मेरी जान अरे मेरी बुलबुल, मेरी जान अरे मेरे बुलबुल. பாப்பா, சேப் கார்ல யாரோ ஒரு மாமா வந்துட்டு இருக்கார். சேப்புக்காரா? நம்பர் 888. ஆமாப்பா. அவன் மாமா இல்லடி, மன்மதன், மகாபாவி. நீ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோ. போய்க்கோ. முக்கியமா நீ ரூமுல போய் கதவை சாத்திக்கோ. போயிடு. வாங்க. என்ன மிஸ்டர் ஐயர், எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப பேடா இருக்கேன். உட்காருங்க. பாவம் மூட்டி சுமந்துட்டு இருக்கேன். பாரம் தாங்க முடியல. ஏதோ பெனாத்தின்னு இருக்கேன். முதல் தடவை ஆத்துக்கு வந்திருக்கேன். காபி போட்டு கொடுக்க கூட ஆத்துக்காரி இல்லை. எங்க போயிருக்காங்க? ஊருக்கு போயிருக்காள். அவ தோப்பலாருக்கு ஆயுஷ்யோமம். ஆச்சோமா, முத பிறந்த நாளா? கனகாபிஷேகம், சதாபிஷேகம், ஏதோ ஒரு அபிஷேகம். உங்க பொண்ணு எங்க போயிருக்காங்க? அம்மா ஊருக்கு போல. அவ சும்மா இருப்பல, அவளுக்கு கூட போயிருக்காள். உங்களை தனியா விட்டுட்டா? ஆமா. இது என்ன செவர்லாம் ஒரே படம்? எம்ஜிஆர்னா என் பொண்ணுக்கு உசிறு, அவரோட ரசிகை. அப்படியா? எம்ஜிஆர் கீழே என் கார்ல தான் உட்கார்ந்து இருக்கார். எம்ஜிஆரா? நான் பாக்கணும் மாமா. அசடு. She is beautiful. போய் உள்ள. இப்படி தூக்கம் இல்லாம பண்ணிவிட்டானே பாவி. நானே எத்தனை தப்பு பண்ணின மாதிரி இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? உன் புருஷன் ஒரு ஸ்திரீலோலன். எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யார் சார்? சொல்ல மாட்டேன். அம்மாடி, அவன் சோத்துல கொஞ்சம் உப்பை குறைச்சு போடு. உடம்போட ஒட்டின காமம் குறையும். அப்படியும் குறையல என்னால்
அவளை வெட்டி அவன் உடம்புல உப்ப போடு. அம்மாடி அம்மாடி, நீ அழப்படாது அழப்படாது. டெலிபோன் வச்சிருமா, வச்சுடு. குசு குசுன்னு யாரோட டெலிபோன் பேசினேன்? சொல்ல மாட்டேன், சொல்லப்படாது. மறைச்சு மறைச்சு வைக்கிற விஷயம் இதானே? பல்ல உடைப்பேன். அம்மாடின்னு சொன்னேல, ஆமாம் காமன் சொன்னேல, ஆமாம். எல்லாம் நேக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? உங்களுக்கு ஒரு சென்னை வீடு இருக்கு. ஆமாம், அப்படித்தான் வச்சுக்கிய. முருகா